பிளாட் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்லாம் என்னது? எங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு தான் மெயினா பார்க்கணும். ஒரு பிளாட் வாங்குறதுக்கும், வீடு வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? வீட்ட விட பிளாட்டுக்கு தான் வேல்யூ எப்பவுமே அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க செய்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்னது? லேஅவுட்டையும் இண்டிவிஜுவல் லேண்டையும் கம்பேர் பண்றாங்க. நம்ம மார்க்கெட்ல ரியல் எஸ்டேட் வந்து அடுத்த 5 இயர்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? 15 இயர்ஸ் பேக் சென்னைன்னு சொன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மூலக்கடை, பெரம்பூர் வரைக்கும் தான் சென்னைன்னு சொல்லுவாங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு திஸ் ஷோ. டுடே நம்ம ஷோல திருத்தணிக்கை இன்ஃப்ராசிட்டியோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் அருண்குமார் சார் வந்திருக்காங்க. அவங்களோட லைஃப் ஜர்னி பத்தி, பிசினஸ் ஜர்னி பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஹலோ சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? ஓகே சார். நல்லா இருக்கேன். ஓகே. சரி சார். இப்போ வந்து உங்களோட பிசினஸ் ஜர்னி பத்தி, ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே வந்து உங்க ஜர்னி வந்து எப்படி இருந்துச்சு? நீங்க ஏன் பர்ட்டிகுலரா ரியல் எஸ்டேட் வந்து சூஸ் பண்ணீங்கன்னு பத்தி சொல்றீங்களா? கண்டிப்பா மேடம். நான் என்னோட ஜர்னிய நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஐடி கம்பெனில தான். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் எனக்கு ரியல் எஸ்டேட்ல வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் 10 இயர்ஸா இந்த ரியல் எஸ்டேட்ல இருக்கேன். இந்த 10 வருஷத்துல நான் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு பிளாட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நெறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஓ இப்போ எப்படின்னா, ஒரு கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சொந்த நிலம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவா இருக்கு. இப்போ அவங்க அந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம், அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ற டைம்ல அவங்கள பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு ஹேப்பினஸ். நம்மளும் ஒரு சொந்த நிலம் வாங்கிட்டோம். நம்மளும் ஒரு சொந்த வீடு கட்டப் போறோம். அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஃபீல் பண்றாங்க பார்த்தீங்களா? அத பார்க்கும்போது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நம்ம என்னதான் பணம் சம்பாதிச்சாலும், அத விட அத தாண்டி ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மாரி டாக்குமெண்ட்லாம் குடுக்கும்போது, நிலத்த ஒரு உருவாக்கி குடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் இதனால இந்த ரியல் எஸ்டேட்ல இருக்கிறது நான் ஒரு பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. சார், நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரோத் இருக்கும்ல. அந்த குரோத் பத்தி நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்றீங்களா? நிச்சயமா. எங்க சேர்மன் சார் முனியாண்டி சார், அவங்க 1989ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல எப்படின்னா, ஒரு பணம் இருந்தா தான் லேண்ட் வாங்க முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தது. ஒரு சேவிங்ஸ் இருக்கணும், ஒரு அதிகமா பணம் இருக்கணும். இந்த லோ இன்கம்ல இருக்கவங்கலாம் லேண்ட் வாங்க முடியாது. அப்படிங்கிற மாரி ஒரு டைம்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஎம்ஐ ஸ்கீம்ல பிளாட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ம். ஸோ ஆரம்பத்துல ஒரு 10 வருஷம் ஃபுல்லா பண்ணது எல்லாமே இஎம்ஐ ஸ்கீம்ல தான். நெறைய லேண்ட் டெவலப்பர்ஸ் இஎம்ஐ ஸ்கீம்ல பண்ண மாட்டாங்க. ஏன்னா பணம் வரதுக்கு வெயிட் பண்ணணும். இப்ப இஎம்ஐ ஸ்கீம்ல போறோம்னா, மினிமம் ஒரு 36 மாசம், 40 மாசம் அந்த மாரி டைம் எடுக்கும். அவ்ளோ டைம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நெறைய பேர் இஎம்ஐ ஸ்கீம்ல லேண்ட் டெவலப்பர்ஸ் போமாட்டாங்க. ஆனா எங்க சேர்மன் சார் என்ன பண்ணாங்கன்னா, இஎம்ஐ ஸ்கீம் தான் பண்ணாங்க. பணம் லேட்டா வந்தா கூட, நிலம் வாங்க முடியாதுன்னு நெனைக்கிறவங்க எல்லாம் நிலம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த மாரி இதுல பண்ணாங்க. ஸோ 89லேருந்து 2025 வரைக்குமே ஒரு 150 லேஅவுட்ஸ் மேல பண்ணியிருக்கோம். சென்னையில மட்டுமே நமக்கு ஒரு 45,000 கஸ்டமர்ஸ் பேஸ் இருக்காங்க. இது இல்லாம நெறைய லயன்ஸ் கிளப்ல சோசியல் சர்வீஸும் நாங்க எங்க கம்பெனி மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். அந்த சர்வீஸ் நெறைய வருஷம் ஒரு ஆயிரக்கணக்கான சர்வீஸ் எங்க நார்த் சென்னையில பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம நம்ம பண்ற லேஅவுட்ஸ் எல்லாமே நார்த் சென்னை பேஸ் தான் இருக்கும். எல்லாம் ரெடில்ஸு, பொன்னேரி, அ திருவள்ளூர். அந்த சரவுண்டிங்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்டா பண்றது எல்லாமே. சார், ஒரு பிளாட் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்லாம் என்னது? இப்போ ஒரு பிளாட் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, எங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு தான் மெயினா பார்க்கணும். இப்போ நான் நெறைய கஸ்டமர் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன அவங்க சொல்ற ஃபீட்பேக் என்னன்னா, எங்க வீட்ல இருந்து சைட் தூரமா இருக்கு. ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. இந்த மாரி நெறைய சொல்றாங்க. நம்ம டிஸ்டன்ஸ்ங்கிறது மேட்டர் இல்ல. எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம். அந்த இன்வெஸ்ட் பண்ற இடத்துல அப்ரிசியேஷன் குரோத் எப்படி இருக்கும்? பிஃபோர் 10 இயர்ஸ் அங்க எப்படி இருந்தது? இப்போ கரண்டா எப்படி இருக்கு? ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? அந்த அப்ரிசியேஷன் குரோத்த ஃபர்ஸ்ட் அவங்க கன்சிடர் பண்ணணும். 2வது லீகல். இப்போ நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய லேஅவுட்ல இடம் வாங்கிட்டு, அத அவங்களால எதுவுமே பண்ண முடியாம இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, லீகல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம். கோர்ட்ல கேஸ் அந்த மாரி நெறைய போயிட்டு இருக்காங்க. அதனால மெயினா லீகல் மெயினா பார்க்கணும். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, 36 இயர்ஸா எங்க ஓன் லேண்ட தான் நாங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாங்க லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே கம்ப்ளீட்டா எல்லா லீகலும் பார்த்துர்றோம். அதனால கஸ்டமருக்கு அந்த மெயினா லீகல் செக் பண்ணணும். அடுத்து முக்கியமா நம்ம சென்னையில பார்க்குறோம். சென்னையில அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் மழை சீசன்ல ஃபுல்லா ஃப்ளட்டா இருக்கும். அதனால லேண்ட் வாங்குற இடத்துல மழை டைம்ல எப்படி இருக்கு? வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத மெயினா அவங்க கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் லேஅவுட்ல லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரோடு விட்த்லாம் எப்படி குடுத்துருக்காங்க? பா ஆஸ் பெர் கவர்ன்மென்ட் அப்ரூவல் பிரகாரம் எல்லாமே புரொவைட் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற விஷயங்கள பார்க்கணும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு? நம்ம ஒரு லேஅவுட்ல இப்ப இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா, நம்ம அங்கருந்து சென்னையில ஒர்க்குக்கு போயிட்டு வரதுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு? பசங்களுக்கு எஜுகேஷன் வைஸ் பக்கத்துல ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எப்படி இருக்கு? ஹெல்த்துக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் ஷாப்பிங் பண்றதுக்கு கவர்ன்மென்ட் ஆபீஸஸ் இதெல்லாம் நியர்பை என்ன இருக்கு? அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இமிடியேட்டா பண்ணி போறாங்கன்னா, சரவுண்டிங்ல என்ன எப்படி இருக்காங்க? ஸோ வீடுங்க இருக்க மாரி இருக்குங்களா? இல்ல தனியா இன்டீரியரா இருக்கா? அந்த மாரி முக்கியமான விஷயங்கள வந்து கண்டிப்பா அவங்க லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்க்கணும். இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, லேண்ட் இன்வெஸ்ட்மென்ட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, சேஃபான ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட்ன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படி கருதப்படுறாங்க? இப்போ ஒரு டைம்ல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நெறைய பேர் பயந்தாங்க. ஏன்னா, நெறைய பேர் இடம் வாங்கி போட்டுருவாங்க. பட் ஆனா அங்க போய் மெயின்டெயின் பண்றது பண்ண மாட்டாங்க. ஸோ நிலம் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது நெறைய அதிகமாவே இருந்தது. இன்னைக்குமே வந்து சென்னை ஹைகோர்ட்ல வந்து நெறைய கேஸ் ரிலேட்டடா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா நெறைய பேர் வந்து லேண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. வாங்குனா சேஃபா இருக்குமா? அத வந்து யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்களா? இல்ல டாக்குமெண்ட் வைஸா கரெக்ட்டா இருக்குமா? அப்படிங்கிற நெறைய பயந்ததுனால லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணல. ஆனா, எல்லாருக்குமே தெரியும் என்ன ஒரு அவேர்னஸ்னா, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றத விட, பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் பண்றத விட, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் வந்து ஒரு தடையாவே இருந்தது லேண்ட் வாங்குறதுக்கு. ஆனா, இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்ல. இன்னைக்கு வந்து என்னன்னா, கவர்ன்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, ப்ராப்பரா பேரண்ட் டாக்குமெண்ட் இருந்தா மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுவும் செல்லர் யாரோ, அந்த செல்லரோட கரண்ட் நேம்ல பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கணும், பட்டா இருக்கணும், ஸோ அப்ரூவல் இருக்கணும். இது எல்லாம் இருந்தா தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ரூல கொண்டு வந்ததுனால, யாருமே வந்து எந்த ஒரு தவறான விஷயங்களும் இதுல பண்ண முடியாது. அதனால லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது இன்னைக்கு வந்து ரொம்ப சேஃப் ஆயிடுச்சு. அதனால லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பக்கம் சேஃபா இருந்தா கூட, மணி அப்ரிசியேஷன்ங்கிறது வந்து அது டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 5 டைம்ஸ், 10 டைம்ஸ் அப்படிங்கிற மாரி குரோத் வந்து அதிகமா இருக்கனால, 2வது நம்ம லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போய் அத அடிக்கடி மெயின்டெயின் பண்ணணும். அதுக்கு வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீடு இல்லாதனால, எல்லாருக்குமே இது ஒரு சேஃபான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டா நாங்க பார்க்குறோம். ஒரு பிளாட் வாங்குறதுக்கும், வீடு வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? அதுவும் பார்த்தீங்கன்னா, 2த்துல எது ரொம்ப அதிகம் வேல்யூ இருக்கு? அ என்னோட சஜஷன்னா, அ வீட்ட விட பிளாட்டுக்கு தான் வேல்யூ எப்பவுமே அதிகமா இருக்கும். இப்ப நம்ம ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் அப்டின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட வேல்யூ வந்து கம்மியாகும். டிப்ரிசியேஷன் ஆகும். ஸோ அதனால பிளாட்டுக்கு தான் என்னைக்குமே வேல்யூ அதிகம். இப்போ எனக்கு வந்து இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். நான் இப்போ வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கேன். நான் ரெண்ட் அதிகமா பே பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா மேஜரா வீட்டுக்கு தான் வேல்யூ அதிகமா இருக்கும். ஸோ அவங்க வந்து கன்ஃபார்மா அவங்க வீட்டுக்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸா அவங்க அத பிரிஃபர் பண்ணலாம். பட் ஆனா எனக்கு வீடு இருக்கு. நான் இன்வெஸ்ட்மென்ட் தான் பண்றேன் அப்டின்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க கண்டிப்பா பிளாட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் என்னைக்குமே வேல்யூ அதிகமா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 லேக்ஸ்க்கு வந்து பிளாட் வாங்குறேன். நான் திரும்ப என்ன பண்றேன், திரும்ப என்கிட்ட பணம் இருக்கு. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஐடியா பண்ணும்போது, நான் அந்த 10 லேக்ஸ் பிளாட்ல நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி, அத ரென்ட்க்கு விடுறேன் அப்டின்னா, அதுக்கு எனக்கு வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட் இருக்காது. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பிளாட்டுக்கு தான் எப்பவுமே வேல்யூ அதிகமா இருக்குமே தவிர, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட வேல்யூ கம்மியாயிடும். ஸோ அதனால நான் ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஐடியா இருக்குன்னா, நான் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் போறத விட பிளாட் பர்ச்சேஸ் பண்றது பெஸ்ட்ங்கிறது எங்களோட ஒப்பீனியன். உங்க அனுபவத்துல ஃபர்ஸ்ட் ம். டைம் பயர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க செய்ற காமன் மிஸ்டேக்ஸ் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் நான் வந்து நெறைய ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 300, 400 கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க லே அவுட்டையும், இண்டிவிஜுவல் லேண்டையும் கம்பேர் பண்றாங்க. இப்ப ரீசென்ட்டா அலமாதின்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்த பையர் என்ன சொல்றாங்க, நாங்க பிரைஸ் வந்து 2300 கோட் பண்ணியிருக்கோம். நியர்பை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளாட், ஒரு ரீசேல் பிளாட் வந்து 1500, 1600 சேல் பண்றாங்கன்னு சொல்லும்போது, அவங்க வந்து இது பிரைஸ் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுல என்ன மிஸ்டேக்ன்னா, இப்போ இண்டிவிஜுவல் லேண்டுக்கு வந்து எந்த விதமான லேண்ட வந்து கவர்ன்மென்ட்க்கு கிஃப்ட் பண்ணணுங்கிற நீடு இல்ல. ம். ஆனா லே அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா, ரோடு, பார்க் பிளஸ் லோக்கல் பாடி டான்ஜெட் வந்து 42% வந்து நம்ம கிஃப்ட் பண்ணணும். அப்ப நான் 10 ஏக்கர்ஸ் வந்து நான் லே அவுட் டெவலப் பண்றேன்னா, அதுல வந்து 5.8 ஏக்கர்ஸ் தான் பிளாட்டபிள் ஏரியாவே கிடைக்குது. பட் ஆனா இண்டிவிஜுவல் லேண்டுக்கு அதுக்கு எதுவுமே எந்த ஒரு ஸ்பெசிபிக் நீட் இல்ல. யாருக்கும் எந்த ஒரு கிஃப்ட் பண்ணணும், ஸோ அலாட் பண்ணணுங்கிறது இல்ல. அதனால அந்த ஒரு பிரைஸ் டிஃபரன்ஸ வந்து அவங்க கம்பேர் பண்ணிட்டு லேண்ட் வாங்குறத மிஸ் பண்றாங்க. ஒரு மிஸ்டேக்கு. இன்னொன்னு வந்து பிரைஸ் நெகோசியேட் பண்ணும்போது என்னன்னா, ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு மார்க்கெட் பிரைஸ விட ஒரு ரூ. 200, ரூ. 300 பிரைஸ இன்கிரீஸ் பண்ணிட்டு, அவங்களுக்கு நெகோசியேட் பண்ணி கம்மி பண்ற மாரி கம்மி பண்றாங்க. ஆனா நாங்கலாம் எப்படி ஃபாலோ பண்றோம்னா, ஸ்டாண்டர்டா பிக்ஸ் பண்ணிட்டு பண்ணும்போது, அவங்க வந்து எங்களுக்கு ரூ. 200, ரூ. 300 கம்மி பண்றாங்க. நீங்க எதுவுமே கம்மி பண்ண மாட்றீங்க. அப்படிங்கிற பாயிண்ட்ல யோசனை பண்றாங்க தவிர, இந்த இடத்துல இந்த லேண்டுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா? அப்படிங்கிறத யாருமே கன்சிடர் பண்றதில்ல. என்ன நம்ம வந்து கம்மி பண்றோம் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர, நம்ம கோட் பண்ண பிரைஸ்க்கு இது வேல்யூவா? அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து லீகல் பார்க்கும்போது ஒரு நல்ல அட்வொகேட் கிட்ட குடுத்து லீகல் பார்க்க மாட்றாங்க நெறைய பேரு.
அவங்க என்ன பண்றாங்க, அவங்க மாமா இல்ல யாரோ தெரிஞ்சவங்க இந்த லேண்ட் பார்க்குறவங்க கிட்ட போயிட்டு லீகல் குடுத்து, அவங்க அத சரியா பார்க்காம, இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டா, உடனே என்ன பண்றாங்க, லேண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அதனால லேண்ட் வேணான்னு சொல்லி ட்ராப் பண்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு நான் சொல்ற பெர்சனல் சஜஷன் என்னன்னா, நல்ல ஒரு அட்வொகேட் கிட்ட நீங்க லீகல் டாக்குமெண்ட் குடுங்க. அவங்க உங்களுக்கு ப்ராப்பரா எல்லாமே லீகல் கிளாரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் இடம் வாங்கும்போது, அவங்க வந்து 4 பேர்ட்ட ஐடியாஸ் கேட்கறாங்க. இப்போ 4 பேர் நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்கிறேன். அவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்கும்போது என்னன்னா, நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஷேர் பண்ணுவீங்க. அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஷேர் பண்ணுவாரு. சோ அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு லேண்ட் வாங்குற அந்த கன்ஃப்யூஷன் வாங்கலாமா, வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துடுறேன். என்னால வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஓகே நம்ம போய் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் என்னால எடுக்க முடியல அப்படின்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்துடுறாங்க. ஸோ நீங்க சஜஷன் கேட்கும்போது கேளுங்க. அதுல கேட்கறது தப்பு இல்ல. கேட்கும்போது இந்த லேண்ட்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அவங்க கிட்ட நீங்க சஜஷன் கேளுங்க. இந்த மாரி நான் இந்த இடத்துல லேண்ட் பார்த்துருக்கேன். இவ்வளவு வேல்யூ சொல்றாங்க. இங்க வாங்கலாமா? இந்த இடத்துல வாங்குனா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நல்ல ஒரு எக்ஸ்பெர்ட் ரியல் எஸ்டேட்ல நல்ல ஒரு அனுபவம் உள்ளவங்க கிட்ட ஒரு சஜஷன் கேட்டா நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் வந்து அந்த ஒரு சஜஷன் கேட்கிற இடத்துல மிஸ்டேக் பண்றாங்க. கஸ்டமர்ஸ் நம்பிக்கை வைக்க திருத்தணிக்கா இன்ஃப்ராசிட்டீஸ் எந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஃபாலோ பண்றாங்க? இப்போ நாங்க லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, எல்லாமே லீகல் கிளியரா பார்க்குறோம். எங்ககிட்ட 3 அட்வொகேட் இருக்காங்க. 3 அட்வொகேட்டுமே லீகல் வந்து கம்ப்ளீட்டா 0 கொரீஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராப்பர்ட்டிய பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். என்னன்னா, நம்ம அந்த மாதிரி நேரங்கள்ல லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி லீகலா ப்ராப்ளம் உள்ள ப்ராப்பர்ட்டிய வந்து நம்ம அப்பவே அவாய்ட் பண்ணிடுறோம். கஸ்டமருக்கு வந்து கிளியர் டைட்டில் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ நாங்க இனிஷியலாவே குடுத்துடுறோம். அப்புறம் லேண்ட் டெவலப் பண்ணும்போது, அப்ரூவல் பண்ணும்போது ஆஸ் பெர் கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் பிரகாரம் என்னென்ன நம்ம பண்ணணுமோ, அது எல்லாமே 100% நாங்க வந்து பண்ணி குடுத்துடுறோம் கஸ்டமர்ஸ்க்கு. அது வந்து அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ நாங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றோம். கஸ்டமர் வந்து ஒரு பேமெண்ட் பண்ணும்போதும், அதுக்கான ரிசிப்ட் குடுத்துடுறோம். அக்ரீமெண்ட் பண்ணி குடுக்குறோம். அவங்களுக்கு சேஃப்டி வைஸ் என்னென்ன பண்ணி குடுக்கணுமோ, அது எல்லாமே கஸ்டமருக்கு எங்க சைட்ல இருந்து பண்ணி குடுத்துடுறோம். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா இன்னைக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல லேண்ட் பர்ச்சேஸ் பண்ற பையர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா எல்லாம் பேர் பண்ணணும். ஆனா எங்க கம்பெனில 36 இயர்ஸா நாங்க ஒரு கல்ச்சர் என்ன ஃபாலோ பண்ணோம்னா, கஸ்டமர்ஸ்க்கு 90 டேஸ் டைம் குடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா வந்து ஃப்ரீயா பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு வித்தின் வீக்லயே வந்து நாங்க பட்டா வாங்கி குடுத்துடுறோம். டாக்குமெண்ட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்குமே இருக்கு. கஸ்டமருக்கு எல்லாமே நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்து இந்த ஒரு ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்றதுனால எங்களுக்கு கிடைக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல பெரும்பாலும் நெறைய பண்ணாத ஒரு விஷயம் நாங்க என்ன பண்றோம்னா, எல்லா கம்பெனிலுமே ஒரு கஸ்டமர் வந்து பிளாட் புக் பண்றாங்க. புக் பண்ணிட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணிடுறாங்க. ஆனா, ஏதோ ஒரு சிச்சுவேஷன்னால அவங்களால அந்த பிளாட்ட கன்டின்யூ பண்ண முடியல. அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை வரும்போது, நீங்க ரிட்டர்ன் கேட்டு போறீங்கன்னா, நெறைய இடங்கள்ல வந்து ஒரு பார்ட் அமௌண்ட் டிடக்ட் பண்ணிட்டு தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஆனா எங்க கம்பெனில வந்து எப்போ வந்து பணம் பே பண்ணி அதாவது ஒரு 25% பே பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல ஒரு 100% பே பண்ணிட்டு கூட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி கூட எங்களால கன்டின்யூ பண்ண முடியல அப்படிங்கிற மாரி வந்தா கூட, நாங்க அப்படியே அவங்க பே பண்ண 100% மணியையும் நாங்க ரீஃபண்ட் பண்றோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து பெருமையா சொல்லிக்கிறேன். நம்ம மார்க்கெட்ல ரியல் எஸ்டேட் வந்து அடுத்த 5 இயர்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஆனா இப்போ நீங்க ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்து சென்னைன்னு சொன்னா எதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆ மூலக்கடை, பெரம்பூர் வரைக்கும் தான் சென்னைன்னு சொல்லுவாங்க. மாதாவரமே சென்னையில இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து சென்னைங்கிறது வந்து அப் டூ ரெட் ஹில்ஸ் வரைக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஏன்னா, எதனாலன்னா இன்னைக்கு வந்து சென்னையில வந்து டே பை டே வந்து நியூ கமர்ஸ் வந்து அதிகமா வராங்க. இப்போ நார்த் சென்னை ஆகட்டும், நம்ம தமிழ்நாடோட மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் நெறைய பேர் வந்து பிசினஸ்க்காக, எஜுகேஷனுக்காக நெறைய விஷயங்களுக்காக சென்னைய பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, சென்னையில லேண்டோட நீடு அதிகமாகுது. அப்ப என்ன சிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே வருது. அப்போ இன்னைக்கு வந்து ரெட் ஹில்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆனது, இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ அரக்கோணம், இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி வரைக்கும் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகுறதுக்கான சான்சஸ் 200% இருக்கு. இப்போ கவர்ன்மென்ட்டே என்ன பண்றாங்க, சிஎம்டிஏ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப் டூ அரக்கோணம், இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கும்மிடிப்பூண்டிக்கு மெட்ரோ வரதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. அதனால நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கேரண்டியா இந்த நார்த் சென்னையில அரக்கோணம், கும்மிடிப்பூண்டி வரைக்கும் எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன கேரண்டியா பார்க்கலாம். அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். உங்க பிசினஸ்ல உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன்லாம் குடுத்தவங்க யாரு சார்? இந்த எனக்கு இந்த ரியல் எஸ்டேட்ல ஒரு ஒரு மோட்டிவேஷன்னா எங்களோட சேர்மன் சார் தான். அவங்க 89ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப ஏஜ் வந்து 62 ஆகுது. இன்னுமே வந்து அவங்க நியூவா ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஒரு அந்த ஒரு இதுவ ஒர்க் பண்ணாங்களோ, அதே எனர்ஜியோட இப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அ அவங்கள பார்க்கும்போது ஒரு பெர் டே வந்து 10 டூ 12 ஹவர்ஸ் வந்து நான் ஸ்டாப்பா வீக்லி 7 டேஸுமே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க.
ஸோ அத பார்த்து எங்களுக்கும் இந்த ஏஜ்ல இவங்க இப்படி பண்ணும்போது, நம்ம ஏஜுக்கு வந்து கண்டிப்பா இன்னும் அதிகமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அவங்க வந்து கஸ்டமர அப்ரோச் பண்ற விதமாகட்டும், லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த லேண்ட் ஓனர்ட்ட பண்ற பேசுறதாகட்டும், எல்லாமே அத அப்சர்வ் பண்ணும்போது, அது நெறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. ஸோ அந்த ஒரு ஒரு பெரிய மோட்டிவேஷன் எனக்கு எப்பவுமே எங்க சேர்மன் சார்ட்ட இருந்து கிடைச்சுட்டே இருக்கு. பர்சனலா உங்கள வந்து முன்னேற செய்றதுக்காக வேல்யூஸ்லாம் என்னென்ன சார்? இப்போ நான் இந்த 10 வருஷத்துல ரியல் எஸ்டேட்ல நல்ல ஒரு குரோத்த பார்க்குறேன். அதுக்கு என்ன மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின். மார்னிங் வந்து 5:00 வந்து வேக்கப் பண்ணிட்டு, ஒரு 1 ஹவர் வாக்கிங் போணும், 1 ஹவர் மெடிடேஷன் பண்ணணும், 1 ஹவர் ஜிம்முக்கு போணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரின்சிபல நான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து அத காம்ப்ரமைஸ் பண்றதில்ல. அதுக்கப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்குறது, அந்த புக்ஸ் ரீட் பண்ணி, அந்த நாலேட்ஜ எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நான் ரெகுலரா நான் ஸ்டாப்பா பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம நான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கஸ்டமர் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ண வராங்கன்னா, நான் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் வந்து ஒரு கஸ்டமர் வராங்க, லேண்ட் வாங்க வராங்க. அப்போ அவங்க கிட்ட நம்ம எப்படி வந்து லேண்ட வந்து ஏதோ ஒரு பொய்ய சொல்லி வியாபாரம் பண்ணிடலாம், அந்த பணத்த வர வச்சிரணும் அப்படின்லாம் இல்லாம, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஏன்னா ஒருத்தரும் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 10,00,000 குடுத்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா, அந்த 10,00,000 வந்து அவங்க ஓவர் நைட்ல சம்பாதிக்கல. எல்லாருமே வந்து 10-15 இயர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, அந்த ஹார்ட் எர்னிங் மணிய தான் கொண்டு வந்து குடுக்குறாங்க. உண்மைய சொல்லணும்னா, அவங்க வந்து அவங்க ரத்தத்த சிந்தி கொண்டு வந்து அந்த பணத்த குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது அந்த பணத்துக்கு ஒரு நல்ல இடத்த குடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே என் மைண்ட்ல இருக்கு. ஸோ இது எங்க சேர்மன் சார் எங்களுக்கு சொல்லிக் குடுத்தது. நம்ம எப்பவுமே வந்து ஒரு கஸ்டமர் வராங்கன்னா, அந்த கஸ்டமர் கிட்ட நம்ம ரொம்ப ஹானஸ்ட்டா நடந்துக்கணும். அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு பொய்ய சொல்லி வியாபாரத்த முடிக்கக்கூடாது. இந்த இடத்துல ஏர்போர்ட் வரப்போகுது, இந்த இடத்துல இது வரப்போகுது அப்படின்னு சொல்லி, இல்லாத தகவல சொல்லாம, என்ன இருக்கோ இருக்கிறத சொல்லி நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு ஆரம்பத்துலருந்தே சொல்லிக் குடுத்துருக்காங்க. அந்த பிரின்சிபல் நாங்க ஃபாலோ பண்றதுனால தான் எங்களோட பெர்சனல் குரோத் வந்து நல்லாவே இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நம்ம யங் ஆன்டர்பிரினர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இப்போ எல்லா பிசினஸ்லயுமே ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய இருக்கு. எந்த ஒரு பிசினஸுமே இது கம்மியான பிசினஸ் அப்படின்னு எதுவுமே இல்ல. எல்லா பிசினஸ்லயும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ங்கிறது அதிகமாவே இருக்கு. பட் ஆனா நம்ம வந்து அந்த பிசினஸோட கோர் வேல்யூ என்ன அப்படிங்கிறது எல்லாமே இன் டெப்த்தா கொஞ்சம் டேட்டாவ நம்ம அனலைஸ் பண்ணி, எப்படி அத பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள நம்ம ஸ்டெப் இன் பண்ணணும். ஸோ நான் வந்து என்கிட்ட பணம் இருக்கு. நான் பிசினஸ் பண்றதுக்கு இறங்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ள இறங்கிட்டு, அதுக்கான டெடிகேஷன் இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து பெருசா சக்சஸ் பண்ண முடியாது. நான் ஒரு பிசினஸ் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பிசினஸ்க்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் முன்னாடியே ஃபுல்லா ஒரு ஸ்டடி பண்ணி, ஒரு அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் எப்படி நான் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியாஸோட உள்ள போயிட்டு, நான் ஃபுல்லா டெடிகேஷனோட ஒர்க் பண்றேன் அப்படின்னா, நிச்சயமா நம்ம வந்து ஒரு பெரிய குரோத் பார்க்கலாம். ஆனா, இன்னைக்கு இருக்கிற ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டில நான் மினிமம் வந்து ஒரு 10-12 ஹவர்ஸ் நான் வந்து பெர் டே வந்து நான் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா, நிச்சயமா பிசினஸ்ல மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. உங்க ஃபியூச்சர் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சிறிய மெசேஜ் சொல்லுங்க சார். ஸோ, நீங்க எல்லாருமே வந்து உங்களோட ஹார்ட் எர்னிங் மணிய வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு இருக்கீங்க. ஸோ, அப்போ அது முக்கியமா நீங்க என்னன்னா, நீங்க லேண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி லீகலா எல்லாமே கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 2வது லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, அந்த இடத்தோட அப்ரிசியேஷன் குரோத் எப்படி இருக்கு? பிஃபோர் 10 இயர்ஸ் எப்படி இருந்தது? கரண்ட்டா எப்படி இருக்கு? ஆஃப்டர் 10 இயர்ஸ் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற அந்த அப்ரிசியேஷன் குரோத்த செக் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ, இப்போ நீங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த லேண்ட எப்படி மெயின்டெயின் பண்றது? ஸோ, நெறைய பேர் இப்ப இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அந்த லேண்ட மெயின்டெயின் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாரி இல்லாம, நெறைய நல்ல கம்பெனிஸ்லாம் வந்து லேண்ட 5 டூ 10 இயர்ஸ்க்கு வந்து மெயின்டனன்ஸ் பண்ணி குடுக்குறாங்க. அந்த மாரி இடங்கள்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, உங்க லேண்டும் ரொம்ப சேஃபா இருக்கும். தேங்க் யூ ஸோ மச் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ்லாம் வந்து குடுத்தீங்க. ஸோ இப்போ வந்து இப்போ ரியல் எஸ்டேட் வந்து நெறைய பேருக்குனா லைக் டீட்டெயிலா தெரியாம இருந்திருக்கும். அண்ட் இப்போ நெறைய கஸ்டமர்ஸ் வந்து வாங்கணும்னு யோசிச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நெறைய கன்ஃப்யூஷனா இருக்கும். ஸோ நீங்க வந்து ரொம்ப கிளியரா வந்து எல்லாமே டாப் டூ எண்ட் வரைக்கும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ மேடம்.